சரி இது எழுதணும் முத. வாங்க போனோம்டா. ஏன் அழுவுறா? Okay, player, beginning one time.
சாரி, அவசரமா ஸ்கூல் வேலையா போக வேண்டி வந்துட்டு. இப்போ நான் படிப்போம். சரி, இல்லைங்கதா நான் பேசுறது கேக்குதா? கவரேஜ் இருக்குதா? ஓ டீச்சர். கட் ஓ சார். நான் கட் பண்றேன். ரைட். என்னன்னா 2 மெசேஜ் போட்டிருக்கீங்க, செக் பண்ணிருக்கீங்க. ஓகே ஸ்ரா. சரி, அடுத்தது ஓகே எல்லாம் இருக்கீங்க தானே? புதிதா யாரும் வந்திருக்கீங்களா? இல்ல சார். இல்ல, எல்லாம் பழைய ஆட்கள். சரி, நாங்க இன்னைக்கு படிக்கணும். 2ஆம் பாடம் ஆரம்பிக்கிறோமா? கைத்தொழில் படிச்சு முடிச்சிட்டோம் தானே? ஞாபகம் இல்ல எதுல எது முடிச்சு ஞாபகம் வச்சிருக்கீங்க படிச்சதுல? என்ன ஞாபகம் இருக்கு? கிளாஸ் கிரேட் 10 படிச்சேன். கிரேட் 10 படிச்சோம் இல்லையா? போன கிளாஸ் அந்த 10 பிள்ளைகள் இல்ல கிளாஸ் இல்லைன்னு சொல்லி கைத்தொழில் படிச்சு கடைசியா முடிச்சிட்டோமே நாங்க. எனக்கு முடிச்ச ஞாபகம். இலங்கையில கைத்தொழில் பயிற்சியின் செல்வாக்கோட முடிச்சோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? இல்ல ஏதாவது கேட்க இருக்குதா? ஏதாவது? இல்ல சார். எல்லாம் ஓகே. என்ன கேள்வி கொடுத்தாலும் செய்ய முடியுமா? என்ன கேள்வி கொடுத்தாலும் செய்யலாம். ஆமா இல்ல? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? செய்யலுமா இல்லதா? ஒரு மெசேஜ் பண்ணி செக் பண்றீங்க. மைக் ஆன் பண்ணி சொல்லுங்களேன். செய்ய முடியுமா முடியாதா? செய்யலாம். ஓகே, செய்யலாம். நல்ல ரைட். எல்லாருக்கும் செய்யலாம். ரைட். இன்றைக்கு செகண்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்றோம். இப்ப பண்ண போறோம். என்னன்னா முதலாவதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னா 2வது யூனிட் நாங்க இப்ப ஆரம்பிச்சிருவோம். இலங்கையில பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டல். இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டல். இந்த பகுதி இதுக்கு முன்னுக்கு எங்கேயாவது படிச்ச ஞாபகம் இருக்குதா? படிச்ச ஓ பாடம் சார். எங்க? கண்டிராட்சியம்ல சார். கிரேட் 9ல படிச்சேன் சார். கண்டிராட்சியத்துல பிரித்தானியரை பற்றி ஒரு சில விஷயம் இருக்கும். ஆனா இதே பாடம், இதே அனைத்து தகவல்களும் கிரேட் 9ல 2வது பாடத்துல இருந்தது. கிரேட் 9ல 2வது பாடத்துல முழுமையான விபரம் இருந்தது. அப்ப இதனால இப்ப இதுல அதே தான் அந்த விஷயம். அவங்க என்ன செஞ்சாங்க, ஏன் வந்தாங்க, எங்க எங்க என்னென்ன போராட்டம், என்ன கிளர்ச்சி, சகலதும் அப்படியே இதுல இருக்கும். எந்த மாற்றமும் இல்ல. ரைட்? ஓகேயா? இல்ல இல்ல அறிமுகத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அறிமுகத்தை ஒரு நிமிடம் பாருங்க. ஆமா, உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. பாட்டு போயிட்டு இருக்குங்க. ஆமா, கேக்குதா? பாட்டு போயிட்டு இருக்குது. பாட்டு போனா இப்படி படிக்கிறது நீங்க. மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. சரி, ரைட். இப்ப இதுல அறிமுகத்தை பார்த்துருப்பீங்க. அப்ப ஞாபகம் வந்திருக்கும் கிரேட் 9ல படிச்ச விஷயம். போர்த்துகேயர் வந்தது, அதுக்கு பிறகு ஒல்லாந்தர் இலங்கைக்கு வந்தது. ஒவ்வொருத்தர் வந்த ஆண்டுகளும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். போர்த்துகேயர் 1505ஆம் ஆண்டு வந்தாங்க. ஒல்லாந்தர் 1658ஆம் ஆண்டு கரையோர பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றி கொண்டாங்க. ஆனா 1638ல அவங்க கண்டி ராஜஸ்தானி மன்னன் 2ஆம் ராஜசிங்கனோட ஒப்பந்தம் செய்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த விடயங்களோட தொடர்பு படுத்த இப்ப நாங்க பார்க்க போறோம்.
அப்ப போர்த்துகேயர் ஆசியாவுக்கு வந்த விதத்தையும், போர்த்துகேயரும் உள்ளாந்திரும் இலங்கையில் கரையோர பிரதேசங்களில் ஆட்சி நிலைநாட்டி கொண்டமை பற்றியும் 10ஆம் தரத்துல கடைசி பாடம் இலங்கையும் மேற்குலகமும் பாடத்துல படிச்ச விஷயம் ஞாபகம் இருக்கும். இவரின் நாட்டிற்கு பின்னர் இலங்கை மீது பெரும் செல்வாக்கை செலுத்திய ஐரோப்பியர் பிரித்தானியர் ஆவார்கள். ஆங்கில மொழியை பேசியதால் பொதுவாக அவர்கள் ஆங்கிலேயர் என்றும் குறிப்பிடப்படுகின்றனர். அவங்க ஆங்கிலம் பேசுறதுனாலதான் அவங்களை ஆங்கிலேயர்னு சொல்றோம். பிரித்தானியர் இந்நாட்டில் அதிகாரத்தை நிலைநாட்டி கொண்டமை பற்றியும் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அவர்களுக்கு எதிராக இடம்பெற்ற இந்த போராட்டங்கள் பற்றியும் இந்த பாடத்துல. ஏன்னா போர்த்துகேயரை உள்ளாந்தரை இங்க நாங்க படிக்கிறது இல்ல, உள்ளாந்தருடைய வருகையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு படிக்க போறது பிரித்தானியர் இலங்கையில வந்து இலங்கையின் கரையோர பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டதுக்கு பிறகு இலங்கை சுதந்திரம் அடையும் வரையில் அவங்களுடைய சில செயற்பாடுகள் இருந்தது. அதுல ஒரு கட்டத்தை தான் இங்க பார்க்க போறோம். கரையோர கிளர்ச்சி, முதலாவது சுதந்திர போராட்டம், 2ஆம் சுதந்திர போராட்டம், 3 போராட்டங்களும் கண்டியை கைப்பற்றி கொண்டதும் 1803ஆம் ஆண்டு கண்டி மீதான ஒரு படையெடுப்பு, இப்படி பல தகவல்கள் பல்வேறு விஷயங்கள் இதுல பார்க்க போறோம். 5வது வினா, பாட்டுள்ள 5வது வினா அல்லது 6வது வினா, பெரும்பாலும் 5வது வினாவாக இந்த பாடம் தான் வருகிறது. பாஸ்ட் பேப்பர்ஸ் கையில் உள்ள ஆக்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். பெரும்பாலும் சரி இதுல வர வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷம் வந்திருக்கும், அந்த கேள்விகளோட தொடர்பு படுத்தி பார்க்கலாம். சரி பாருங்க, போர்த்துகேயரும் உள்ளாந்தரும் ஆசியாவுடனான வர்த்தகத்தால் பெருமளவில் பேரளவில் லாபம் ஈட்டுவதை அவதானித்த ஆங்கிலேயரும் ஆசியாவில் தமது கவனத்தை செலுத்தினர். யார் மூலம்? யாருக்கு முதல்ல ஆதாயம் செலுத்துறது? போர்த்துகேயர். போர்த்துகேயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான் உள்ளாந்தர் ஆசியாவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். 1495ஆம் ஆண்டு போர்த்துகேயர் கள்ளிக்கோட் 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை கைப்பற்றி கொண்டாங்க, கள்ளிக்கோட்டைக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு 1602ஆம் ஆண்டு தான் ஆங்கிலேயர் கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை நிறுவினாங்க. ஆனா 1595ஆம் ஆண்டு ஆசியாவுக்கு வந்துட்டாங்க. போர்த்துகேயர் வந்த கடல் பாதைகளை கண்டுபிடிச்சு அவங்களும் ஆசியாவுக்கு வந்துட்டாங்க. வந்திருந்தாலும் சில காலம், ஒரு நூற்றாண்டு, கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு காலம் போனது போர்த்துகேயருடைய பாதைகளை கண்டுபிடிச்சு ஆசியாவுக்கு வர்றதுக்கு. இப்படி வந்ததுக்கு பிறகுதான் உள்ளாந்தர் வர்ற அதே காலகட்டத்துல தான் ஆங்கிலேயரும் ஆசியாவுக்கு வருகை தந்தாங்க. அவங்களும் 1602ஆம் ஆண்டுகள்ல ஆசியாவுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, அதில் பாத்தீங்கன்னா பாருங்க, பிரித்தானிய மகாராணி, இதற்கமே பிரித்தானிய மகாராணி முதலாம் எலிசபெத் அவர்களிடமிருந்து அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஆங்கிலேய வணிக குழு ஒன்று 1600 டிசம்பரில் ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆசியாவில் வர்த்தகத்தில் ஈடுபடும் ஆங்கிலேய வர்த்தக கம்பெனி ஒன்று வந்துச்சு. 1600ல எலிசபெத் மகாராணியினுடைய அனுமதியோட ஒரு கடிதத்தோட தான் என்ன செய்றாங்க, ஆசியாவில் வர்த்தகத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிற அவங்களுக்கு நோக்கம் நாடுகளை கைப்பற்றுவது அல்ல. ஆரம்பகால நோக்கம் அவங்களோட நாடுகளை கைப்பற்றுவது இல்ல, வர்த்தகத்தின் மூலம் லாபம் ஈட்டுவது. ஒல்லாந்தருடைய கொள்கை முடியுமானவரை யுத்தத்தை தவிர்த்து லாபத்தை பெற்றுக் கொள்வது. போர்த்துகேயர் அப்படி இல்லை. போர்த்துகேயர் நிறைய யுத்தம் செஞ்சாங்க, லாபத்தை பெற்றாங்க, நிறைய செலவு செஞ்சாங்க. ஒல்லாந்தர் அப்படி அல்ல. போர்த்துகேயர் மாதிரி யுத்தம் செய்து லாபத்தை குறைச்சிக்கிறாம அதிகமாக சம்பாதிக்கிறதுக்காக யுத்தத்தை நிறுத்தி உதவி ஒப்பந்தங்கள் மூலமாக அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களோட பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டு லாபத்தை பெற்றாங்க. இப்ப ஆங்கிலேயரோட நோக்கம் என்னது? லாபத்தை பெறுவதுதான் ஆரம்பகால நோக்கமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க ஆசியாவுக்கு வந்து 1.5 நூற்றாண்டுகளுக்கு பிறகுதான் அவங்க நாடுகளை கைப்பற்ற ஆரம்பிச்சது. அதுவரை அவங்க ஒண்ணுமே இந்த நாடுகளையும் கைப்பற்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கல. சரியா? இப்ப சிலர் மட்டும் கேட்கலாம், ஆங்கிலேய வர்த்தக குழு எந்த 1600ல கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது, அல்ல யாருடைய அனுமதியை பெற்று வந்தது அப்படிங்கிறது கூட கேட்கலாம். முதலாம் எலிசபெத்தினுடைய அனுமதியை பெற்று அவங்க ஆசியாவுக்கு வந்து என்ன செஞ்சாங்க, வணிக வர்த்தகத்துல ஈடுபட்டாங்க. அது ஒரு வணிக குழுன்னு சொல்லப்படுது, ஆங்கிலேய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி. ஒல்லாந்தருடைய கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி, போர்த்துகேயருடைய கிழக்கிழத்திய அல்லது கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி. இது எல்லாமே 3 நாட்டவர், 3 ஐரோப்பியரும் வைத்திருந்த கம்பெனிகளுடைய பெயர். இந்த பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அவர்கள் கம்பெனியின் முதலாவது கப்பல் குழுவினர் சுமாத்ரா அஹமத் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சண்டை பிடிங்க.
சரி, பாருங்க, முதலாவது கப்பல் குழு சுமாத்ரா தீவுக்கு சென்று அங்கு தமது வர்த்தக நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் வில்லியம் ஹாக்கின்ஸ், இந்த பெயர்கள் மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வில்லியம் ஹாக்கின்ஸ் தலைமையில் இன்னொரு கப்பல் குழுவினர் இந்தியாவிற்கு வந்து அப்போதைய முகலாய பேரரசின் மாமன்னரான ஜஹாங்கீருடன் வர்த்தக நடவடிக்கை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த விஷயம் வேணும். மாமன்னர் ஜஹாங்கீரோடு, முகலாய பேரரசினுடைய மாமன்னர் ஜஹாங்கீரோடு வர்த்தக பேச்சுவார்த்தை ஈடுபட்ட ஆங்கிலேய தளபதி அல்லது தூதுவர் ஏதோ ஒரு இதுல கேட்கலாம். சரி, அவங்களோட பேர் வில்லியம் ஹாக்கின்ஸ். இந்த முறை நான் நினைக்கிற மாதிரி மத்திய மாகாண பேப்பர்ல பார்ட் 1ல ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது போல பார்த்த ஞாபகம் இருக்குது. சரி, ஜஹாங்கீரோட வர்த்தக நடவடிக்கையில ஈடுபட்டாங்க. இந்த ஜஹாங்கீருக்கு முதல்ல முகலாய பேரரசு இந்தியாவுல மிக பலம் பெற்ற ஒரு பேரரசாக இருந்தது. யாருக்கும் பெரிய அளவில் அங்க வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்ள முடியல. அவங்களோட ஒத்துப்போக, அவங்களோட பேசி அவங்க ஐரோப்பியர்ல உள்ளுக்கு எடுக்கல, அனுமதிக்கல. ஜஹாங்கீர் மன்னர் வந்ததுக்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, அங்க ஆங்கிலேயர் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்றாங்க. அதுக்கு பிறகு வந்து அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லி அந்த பேரரசு வீழ்ச்சி அடைகிற நேரம் தான் ஆரம்பிச்சு இந்தியா முழுவதையும் பிற்பட்ட காலத்துல கைப்பற்றி கொண்டாங்க. இது படிப்படியான வளர்ச்சி. இதுல வன்வட் ஆன்சர் கேள்வி தான் இருக்குது பிள்ளை. இதுல பெரிய கேள்விக்கு இல்ல, வன்வட் ஆன்சர் கேள்வி. நான் சொன்ன மாதிரி இந்த ஜஹாங்கீரோடு பேச்சுவார்த்தை நடத்திய ஆங்கிலேய தளபதி யாருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கப்பல் குழு இல்ல தளபதி யாருன்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அல்லது வில்லியம் ஹாக்கின்ஸ் தலைமையில் வந்த கப்பல் ஆங்கிலேய குழு எந்த முகலாய பேரரசின் எந்த மன்னனோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அல்லது வர்த்தக நடவடிக்கை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி கேட்கலாம். இந்த வன்வர்ட் ஆன்சர் கேள்விக்கு தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சரி, இந்த ஆங்கிலேயர் ஆசியாவுக்கு வர நேரம் ஆரம்ப காலத்துல தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களுடன் தமது வர்த்தக நடவடிக்கை தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்வதில் ஈடுபாடு தென்கிழக்கு பிரதேசம் இந்தியாவிலேயே இலங்கையிலேயே பெரிய அளவுல தென்கிழக்கு பிரதேசங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அதிகமான ஆதிக்கத்தை காட்டுறதுக்கு ஈடுபாட்டோட செயற்பட்டாங்க. அதன்படி 17ஆம் நூற்றாண்டின் முதல் 2 தசாப்தங்களில் அதாவது 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்துல முதல் 20 வருட காலங்கள்ல தென்கிழக்கு ஆசியாவின் வர்த்தக ஆதிக்கத்தை கட்டி எழுப்பிக் கொள்வதில் போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையில் மோதல்கள் ஆரம்பித்தன. ஆரம்பத்துல ஏன்னா போர்த்துகேயர் தான் இலங்கையில என்ன செஞ்சாங்க, அதிக லாபம். இலங்கையில மட்டும் இல்லாம இந்தியா, தென்கிழக்கு ஆசிய, இந்த ஆசிய நாடுகள் எல்லாமே அதிக லாபம். ஒரு நூற்றாண்டு காலம் 1498 வந்தவங்க 1658ஆம் ஆண்டு ஆங்கிலேய ஒல்லாந்தர் இலங்கையும் கைப்பற்றி கொண்டு இணைய பிரதேசங்களை கைப்பற்றும் போது அவங்க என்ன செய்யறாங்க, அந்த வரை காலகட்டம் பெரிய லாபத்தை பெற்றுக் கொண்டிருந்தாங்க. அப்ப லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிற போர்த்துகேயருக்கு இன்னொரு ஐரோப்பிய நாடு, பலமான நாடு வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டால் போட்டியிடம் பெறும், மோதல் ஏற்படும். அப்ப தென்கிழக்கு ஆசிய அந்த பிரதேசங்கள்ல யாருக்கு மோதல் ஏற்பட்டது, போர்த்துகேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் மோதல் ஏற்பட்டது. சரி, அப்போது ஆங்கிலேயர் சில சந்தர்ப்பங்களில் போர்த்துகேயருக்கு எதிராக ஒல்லாந்தருடன் ஒன்றுபட்டு செயற்பட்டனர். போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் சண்டை பிடிக்கிற நேரம் ஆசியாவுக்கு வருகை தந்த ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, ஒல்லாந்தருக்கு சார்பாக இருக்கிறாங்க. ஒல்லாந்தரோட சேர்ந்து போர்த்துகேயரை தாக்குறதுக்கு உதவி செய்யறாங்க. இவ்விரு சாராரின் பொது எதிரியான போர்த்துகேயருக்கு எதிராக போராடுவதற்கு ஆங்கிலேயரின் உதவியை பெற்றுக்கொண்டாலும் தென்கிழக்கு ஆசியாவில் வாசனை திரவியங்கள் பெருமளை விளைந்தீர்கள். அதாவது என்னன்னா, ஒல்லாந்தர் ஆங்கிலேயருடைய உதவியை நாடி போர்த்துகேயரை தாக்குறாங்க, போர் செய்யறாங்க. இருந்தாலும் உதவியை பெற்றுக்கொண்டாலும் தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்கள்ல, சுமாத்ரா உள்ளிட்ட அந்த பிரதேசங்கள்ல வாசனை திரவியங்கள் அதிகமாக இருக்கிற இடங்கள்ல ஆங்கிலேயர் நடமாடுவதை அல்லது ஆங்கிலேயர் வர்த்தகம் செய்வதை ஒல்லாந்தர் விரும்பல. சரிங்களா, ஒல்லாந்தர் விரும்பல. உதவியை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் அங்கே வருவது என்ன செய்யல, விரும்பல. ஏன்னா பாருங்க, ஒல்லாந்தர் விரும்பவில்லை. இதனால் 1623ஆம் ஆண்டின் இந்த கேள்வி, இந்த அம்போய்னாங்கிற இடம் ஞாபகம் வரணும். 1623ஆம் ஆண்டின் ஐம்பொய்னா தீவில் இருந்த கோட்டை ஒன்றை தாக்கிய ஒல்லாந்தர் அங்கிருந்த ஆங்கிலேயர்களில் ஒரு பகுதியினரை கொன்றுவிட்டனர். சரியா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் உதவியை பெற்று போர்த்துகேயரை தாக்குறாங்க. ஆனா
தென்கிழக்காசிய பிரதேசங்கள்ல வாசனை திரவியங்கள் அதிகமாக விளைகின்ற இடத்துல ஆங்கிலேய கப்பல்கள் வருவதையோ அல்லது ஆங்கில வியாபாரிகள் அங்க போய் வியாபாரம் செய்வதையோ கோட்டை அமைப்பதையோ ஒல்லாந்தர் விரும்பல. அதன்படி அம்பொய்னா தீவுல 1623 ஆண்டு ஆங்கிலேயர் ஒரு கோட்டை அமைக்கிறாங்க. ஒல்லாந்தர் அந்த கோட்டையை தாக்கி ஆங்கிலேயர்களை கொலை செய்ய ஒரு பகுதியை கொண்டாங்க. ஆனா அதற்கு எதிராக ஒல்லாந்தர் மீது பதில் தாக்குதலை புரியும் அளவிற்கு அப்பிரதேசத்தில் ஆங்கிலேய பலம் போதியதாக இல்லை. திருப்பி ஒல்லாந்தரை தாக்குறதுக்கு ஆங்கிலேயர்கிட்ட படைபலம் போதல. அதனால என்ன பண்றாங்கன்னா ஆங்கிலேயர் அங்கிருந்து பின்வாங்கிட்டாங்க. சரி, தென்கிழக்காசிய பிரதேசங்களிலிருந்து ஆங்கிலேயர் அகன்று சென்றாங்க, வந்து போயிட்டாங்க. இனி அங்க இருந்தா திரும்பியும் சண்டை வரும், சண்டை வந்தால் தங்களுக்கு இழப்பு வரும், தங்களுக்கு போர் செய்யற அளவுக்கு எங்களோட படைபலம் இல்லை, ஆகவே அவங்க திரும்பி வந்துட்டாங்க. சரி, தென்கிழக்காசிய பிரதேசங்களில் இருந்து ஆங்கிலேயர் அகன்று சென்றனர். அதன் பின்னர் அவர்கள் இந்தியா மீது தமது பூரண கவனத்தை செலுத்தியதாக தெரிகிறது. அப்ப அந்த பிரதேசம் தென்கிழக்காசிய பிரதேசத்திலிருந்து ஒல்லாந்தரால் தாக்கப்பட்டு அங்கிருந்து தோல்வியடைந்து வந்த ஆங்கிலேயர் அதன் பிறகுதான் இந்தியா மீது தங்களோட கவனத்தை செலுத்தினாங்க. முதல்ல இலங்கை மீது அவங்க கவனம் செலுத்தல, இந்தியா மீது தான் கவனம் செலுத்தினாங்க. இந்தியாவை கைப்பற்றி கொண்டு போகும்போது தான் அவர்களுக்கு இலங்கையின் முக்கியத்துவம் உணரப்பட்டது. அதுக்கு பிறகுதான் அவங்க இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க. சரி, வேகமா சொல்ற மாதிரி இருக்குதா பிள்ளைகள்? வேகமா விளங்கப்படுத்துற மாதிரி இருக்குதா? அப்படி எல்லாம் கேளுங்க. விலங்கலன்னா உடனே கேளுங்க. என்னப்பா? ஓகே, ரைட். அந்த படிக்கிற நீங்க உங்களோட இடத்துல அமைதியை தக்க வச்சுக்கொள்ளுங்க. அவன் அமைதி இல்லைன்னா கஷ்டம். நான் ஒருத்தர் மைக் ஆன் பண்ணும் போதும் மைக் ஒன் ஆகும் போதும் ரைட் அங்க இருக்க சத்தங்களை பார்த்தீங்க தானே? சரி, பாருங்க. ஆங்கிலேயர் 1607 ஆண்டிலிருந்து இந்தியாவுடன் வர்த்தக தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சித்த போதிலும் அதை அடைந்து கொள்வதற்கு 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்தது. சரி, ஆங்கிலேயர் 1607 ஆண்டிலிருந்து இந்தியாவுடன் வர்த்தக தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சித்த போதிலும் அதை அடைந்து கொள்வதற்கு 10 வருடங்களுக்கு மேற்பட்ட காலத்தை எதிர்கொள்ள வேண்டியது. ஏன்? முகலாய பேரரசு பலமானதாக இருந்தது. இந்தியாவில் ஆங்கிலேயர் தந்திரமான முறையில் செயற்பட்டமையால் 17ஆம் நூற்றாண்டின் முன்பகுதியில் சென்னை, பம்பாய், கல்கத்தா உட்பட பல பிரதேசங்களில் வர்த்தக நிலையங்களை ஆரம்பிப்பதற்கு அவர்களால் முடியுமாயிருந்தது. இந்த இடம் வேணும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆங்கிலேயர்களால் வர்த்தக நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்ட இடங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா உட்பட பல பிரதேசங்கள் அவங்க வர்த்தக நிலையம் அவர்களால் முடியுமா இருந்தது. 1664 ஆண்டிலிருந்து பிரான்சியரும் இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. பிரான்சியருக்கு வர்த்தக நிலையம் அமைச்ச இடம் தான் பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர். இந்த 3 இடம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, ஒல்லாந்தருடன் மட்டுமன்றி பிரான்சியருடனும் ஆங்கிலேயர் வர்த்தக தொடர்பு ஈடுபட நேர்ந்தது, வர்த்தக போட்டியில் ஈடுபட நேர்ந்தது. சரி, ரைட்டா? ஆங்கிலேயருக்கு இப்ப போட்டி கூட. ஒல்லாந்தருடைய முரண்பாடு, பிரான்சியர் புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய போட்டி போடணும். போட்டி போட்டுத்தான் அவங்க தங்களோட ஆதிக்கத்தை ஆசியாவில் நிலைநாட்டினாங்க. 18ஆம் நூற்றாண்டாகும் போது இந்தியாவில் தமது ஏகாதிபத்தியத்தை நிலைநிறுத்திக் கொள்வதில் ஆங்கிலேயருக்கும் பிரான்சியருக்கும் இடையே அரசியல் போராட்டம் ஆரம்பமானது. ஒல்லாந்தர் போயிட்டாங்க. இப்படி மோதல்கள் இடம்பெற்றிருக்கும் போது ஒல்லாந்தர் தோல்வி. அவங்க என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க இந்தியாவில இருந்து இலங்கையிலிருந்து போனதுக்கு பிறகு அப்படி அவங்க ஆசியா விட்டு அவங்க போயிட்டாங்க, ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்க. இப்ப ஆசியாவில் இருக்கிற 2 நாடு, ஒன்று ஆங்கிலேயர், இன்னொன்று பிரான்சியர். அப்ப இவங்க 2 பேரும் வர்த்தகத்துக்காக போட்டியில ஈடுபட்டாங்க, போராட்டங்கள்ல மோதல்கள்ல ஈடுபட்டாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? இலங்கை தேவைப்படுகிறது. அப்ப இவ்வளவு நேரம் பார்த்து நாங்க சுருக்கம் என்னது? போர்த்துகேயர் வந்திருந்தாங்க, அதுக்கு 1 நூற்றாண்டுக்கு பிறகு ஒல்லாந்தர் வந்தாங்க. போர்த்துகேயரும் ஒல்லாந்தரும் வர்த்தகத்தின் போது மோதிக்கொண்டாங்க. மோதும் போது ஆங்கிலேயர் ஒல்லாந்தருக்கு சார்பாக உதவி செஞ்சாங்க. இருந்தாலும் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் வருவதை திரும்பல. வாசனை திரவியங்கள் அதிகமாக இருக்கும் தென்கிழக்காசிய பிரதேசங்களுக்கு ஆங்கிலேயர் வருவதை அவங்க என்ன செய்யல? விரும்பல. அதனால ஆங்கிலேயருடைய கோட்டை, அம்பொய்னா தீவில் இருந்த கோட்டையை தாக்குறாங்க. அதுல ஒரு பகுதி படை வீரர்கள் கொலை செய்யப்படுறாங்க. தோல்வியடைந்த ஆங்கிலேயர் எதிர்த்து ஒல்லாந்தரோடு போரிடாமல் மீண்டும் திரும்பி வராங்க.
வந்தவங்க தான் இந்தியா மீது கவனம் செலுத்துறாங்க. அதுக்கு பிறகு சென்னை, பம்பாய், கல்கத்தா போன்ற இடங்கள்ல தங்களோட கோட்டைகள் அமைக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒல்லாந்தரோட மோத வேண்டி ஏற்படுது. அதுக்கு பிறகு பிரான்சியரோட மோத வேண்டி ஏற்படுகின்றது. பிரான்சியரும் இந்தியாவில் பாண்டிச்சேரி, சந்திரநாகூர், காரைக்கால் போன்ற பிரதேசங்கள்ல தங்களோட கோட்டைகளை அமைக்கிறாங்க. இதுல ஒரு ஆங்கில தளபதி வந்திருந்தாரு, ஜஹாங்கீரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவருடைய பெயர் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சரி. பேரை சொல்லுங்க பாப்போம். என்ன பேர்? வில்லியம் ஹாக்கின்ஸ். வேகமா வரணும் பேர், டக்குனு ஞாபகம் வரணும். புத்தகத்தை திருப்பி அதுக்கு பிறகு பெயர் சொல்றது இல்ல, திருப்ப சொல்லணும். சரியா? ஞாபகம் இருக்குமா? இருக்கணும். ஒருத்தரம் அப்படியே பிரட்டி பாருங்க அந்த பகுதிகளை வேகமா. 2 seconds. சந்தேகம் வந்துடா? இல்லை. எல்லாம் என்ன கேட்டாலும் சந்தேகம் இல்லை, எல்லாம் விளங்கிருச்சு, எல்லாம் செய்யலாம் இதுதான் சொல்றீங்க. ஒருவர் தான் அந்த பதில், ஒருவரிடம் 2 பேரும் தான் அந்த பதில் வருது. ஒன்று கோஷான் பேசுறாரு, ஹஃப்ரின் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? மிச்சாக்கள் 27 பேர் இருக்குங்களே என்னை தவிர. 27 பேருக்கும் அந்த விளக்கம் இருக்கணுமே, இல்லாட்டி வெறுமனே நான் ஒரு பக்கம் பேசுறதாக அமையும். சரியா? நீங்களும் விளக்கங்கள் சொல்லணும், கேள்விகள் கேட்கணும். நீங்க கேள்வி பாஸ் பேப்பர் பார்த்துருக்கணும். நாங்க 10th முழுசா முடிச்சுட்டு தானே வந்திருக்கிறோம். 10th கிரேட் 10 முழுமையா முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப கிரேட் 11 முதல் பாடம் முடிச்சிட்டோம். டிசம்பர் மாதம் எக்ஸாமுக்கு நீங்க தயாராகிறீங்க. பாஸ் பேப்பர் கையில வச்சிருப்பீங்க, பேப்பர்ஸ் வச்சிருப்பீங்க. அதில் பாக்குற வினாக்கள் எடுத்துட்டு வந்திருக்கணும். ஏன் வரல? என்ன காரணம்? சார் ஓ, அது இன்னும் வாங்கல சார். சரி, பாஸ் பேப்பர் வாங்கல. வாங்கிட்டு நாங்க நிறைய கேள்வி கேட்போம். ரெடி ஆயிட்டாங்க. இப்ப வாங்கினதுக்கு பிறகு கேள்வி நிறைய கேட்கணும். இந்த முடிந்த வருட பாஸ் பேப்பரோட சேர்த்து வாங்க பாருங்க. 24, 25, சரி 25, 26 அது பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம் தானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இலங்கை மீது பிரித்தானியர் கவனம் ஈர்க்கப்படல், முக்கியமான விஷயம் தான் வந்திருக்கிறோம். பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்கான காரணங்கள். முக்கியமான கேள்வி, வரக்கூடிய வினா. ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்து 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆங்கிலேயர் வந்திருக்கிறாங்க. 1.5 நூற்றாண்டுன்னு சொல்லப்பட்டது. 150 காலங்கள் செல்லும் வரை இலங்கை மீது அவர்கள் கவனத்தை செலுத்தவில்லை. 1.5 நூற்றாண்டு, 150 காலம் வச்சுக்கொள்ளுமே, கவனத்தை செலுத்தல. இலங்கை அவங்க பத்தி கணக்கே இருக்கல, தேவையில்ல. சரியா? ஆனா இலங்கையில் என்ன இருக்குன்னு தெரியும். பெருமதி வாய்ந்த வாசனை திரவியங்கள் இருக்குது, வர்த்தக பொருட்கள் இருக்குன்னு தெரியும். ஏன்னா போர்த்துகே கண்டுபிடிச்சு எடுத்துட்டாங்க, ஒல்லாந்தர் அனுபவிச்சாங்க, அப்ப தெரியும். இருந்தாலும் கவனம் செலுத்தல. இக்காலகட்டத்தில் ஆங்கிலேயர் இந்தியாவில் தமது பலமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளாமைக்கு போர்த்துகேயரும் பின்னர் ஒல்லாந்தரும் இலங்கை தீவின் கடையோரமாக சக்தி வாய்ந்த கோட்டை தொகுதி ஒன்றை கொண்டிருந்தமை காரணமாக இருக்கலாம். ஏன் உங்க இலங்கை மீது கவனம் செலுத்தலைன்னா, போர்த்துகேயர் இருந்தாங்க. 1505ஆம் ஆண்டு தொடக்கம் 1658ஆம் ஆண்டு வரை போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள்ல கோட்டைகளை அமைச்சு பலமா இருந்தாங்க. 1658 இருந்து ஒல்லாந்தர் பலமா இருக்கிறாங்க. எப்படி நாங்க மோதுறது அப்படின்னு ஆங்கிலேயர் இலங்கை மீது கவனம் செலுத்தாம இந்தியாவில் தம்மோட ஆதிக்கத்தை என்ன செஞ்சாங்க, நிலைநிறுத்தி கொண்டிருந்தாங்க. என்றாலும் 18ஆம் நூற்றாண்டின் முன்னரை பகுதியில் இந்தியாவில் முகலாய பேரரசு வீழ்ச்சியுற தொடங்கியதுடன்
அதுவரை வர்த்தகத்தில் மாத்திரம் கவனம் செலுத்திய ஆங்கிலேயர் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எத்தனித்ததுடன் இலங்கை மீதும் அவரது கவனம் முகலாய பேரரசு அவுரங்கசீப் என்ற அரசன் மன்னனோடு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சதுக்கு பிறகு அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அரசியல் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த முகலாய பேரரசு இருக்கிற காலத்துல மிகப்பெரிய பிரதேசத்தை அவங்க ஆண்டு வந்தாங்க. முகலாய பேரரசை தோற்றுவித்த மன்னன் மாமன்னர் பாபர்னு சொல்றவர். மாமன்னர் பாபர் அப்படிங்கிறது தான் அந்த முகலாய பேரரசின் முதலாவது ஆட்சியாளர். அதுக்கு பிறகு இருந்தார் மாமன்னர் அக்பர் இருந்தாரு, ஷாஜகான் இருந்தாரு, அவுரங்கசீப் இருந்தாரு. இவங்கெல்லாம் பலமான ஆட்சியாளர்கள். இவங்களோட காலத்துல அந்த சின்ன சின்ன அரசுகள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா இவர்களுக்கு கீழ்ப்படிந்து பயந்து அவங்க நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. பெரிய அரசுக்கு கீழ்ப்படிந்து மரியாதையுடன் பயந்து அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பெரிய இந்த முகலாய அரசு சொல்றதை கேட்டாங்க. எதிர்க்க பயம், எதிர்த்தால் அழிவு நிச்சயம். அந்த அளவுக்கு பலமான ஆட்சி இந்த முகலாய பேரரசு. இப்படி இருக்கிற காலகட்டத்துல தான் என்ன நடந்ததுன்னு சொன்னா என்ன நடக்குதுன்னா இந்த அவுரங்கசீப் வந்ததுக்கு பிறகு வீழ்ச்சியடைய ஆரம்பிச்சதுதானே. முகலாய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதோட அங்கு முகலாய பேரரசுக்கு பயந்திருந்த சின்ன சின்ன அரசுகள் என்ன செய்தது, தான் அதிகாரத்தை நிலைநாட்ட ஆரம்பிக்கும் போது அங்கு மோதல்கள், அவங்களுக்குள்ள மோதல்கள் ஏற்பட்டது. சரியா? அவங்களுக்குள்ள மோதல்கள் ஏற்பட்டது. அந்த மோதல்களின் போதுதான் என்ன செய்தது, பலவீனம் அடைஞ்சது. அந்த இந்திய முகலாய பேரரசு பலவீனம் அடைகிற நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சொல்லுமே 27 பேர் இருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அரசன் இருக்கும்போது ஒற்றுமை இருந்தது. பலமாக எல்லாம் அவங்க கீழ்ப்படிந்து இருந்தோம். இப்ப பெரிய அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்ப இந்த 27 பேரும் என்ன செய்ய போறோம்? 27 சின்ன சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய அரசுகள் இருந்திருக்கலாம். இந்த சிற்றரசுகள் ஒருவருக்குள் ஒருவர் தான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லி என்ன செய்தது, சண்டையிட ஆரம்பிச்சது, மோத ஆரம்பிச்சது. இவங்க என்ன பண்றாங்க, மோதுற நேரம் இவங்க தங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அந்த நேரம் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நல்ல படையுடன் இருந்த ஆங்கிலேயர் உதவி அவங்க நாடுறாங்க. ஆங்கிலேயர் அந்த சின்ன சின்ன அரசுகளுக்கு யார் யார் உதவி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. உதவிக்கு கைமாறாக பணம் செலவு கேட்கிறாங்க. செலவு கொடுக்க முடியாத போது பிரதேசங்களை கைப்பற்றி கொள்றாங்க. தந்திரமான முறையில தான் ஆங்கிலேயர் இந்தியாவுடைய பல பிரதேசங்களை கைப்பற்றி கொண்டாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகுதான் முகலாய பேரரசு முழுமையாக வீழ்ச்சி அடைந்த ஆங்கிலேயர் அங்க கவனத்தை செலுத்தினதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இலங்கையினுடைய முக்கியத்துவம் தெரிந்தது. ஆகவே இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க. அப்ப இங்க கேட்க போற கேள்வி என்னன்னா, பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்கான காரணம் அல்லது பிரித்தானியருடைய கவனம் இலங்கை மீது ஈர்க்கப்பட்டதற்குரிய காரணங்கள் 3 குறிப்பிடுக அல்லது 2 குறிப்பிடுக. 2 குறிப்பிட்டு விளக்குக. எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். 3 புள்ளி கேட்கலாம், 4 புள்ளி கேட்கலாம், 5 புள்ளி கேட்கலாம், 6 புள்ளிக்கும் கேட்கலாம். பெரும்பாலும் இதுல 4, 5, 6 உள்ளிட்ட புள்ளிகளுக்கு தான் கேள்வி வரும். வெறுமனே பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்திய காரணங்கள் 2 குறிப்பிடுகன்னு கேட்டால் 4 புள்ளி. 2 குறிப்பிட்டு விளக்குக அப்படின்னு கேட்டா 5 புள்ளி. 3 குறிப்பிட்டு விளக்குகன்னு சொன்னா 6 புள்ளி. சரி, அப்ப காரணம் தெரிஞ்சிருக்கணும். அவங்க 2 காரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, இலங்கையின் அமைவிடம் இந்து சமுத்திரத்தின் மத்தியில ஒரு தனி தீவாக அமைந்திருக்கனால. லிங்க் கட் ஆகாதாம இப்ப லிங்க் கட் ஆகிறது இல்லை. ஏன்னா தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குதும். இப்ப ஜூம் அவங்கள லிங்க் வருது நேரம் குரூப்பால சக்சஸ் குரூப் லிங்க் போடுறதுனால அது 1.5 மணித்தியாலம் தான். சரி, இடையில கட் ஆகி திருப்பி ஜாயின்ட் ஆகுறது இல்லை. கவரேஜ் ப்ராப்ளம் நாங்க கட் ஆகினா தான் திருப்பி ஜாயின்ட் ஆகணும். சரி, இப்ப தொடர்ந்து போய்கொண்டே தான் இருக்கும் இல்லைங்களா? அதனால்தான் அந்த நான் 7:25 அப்படின்ற டைமுக்கு நாம் முடிக்கிறது. ஏன்னா தொடர்ந்து ஒரே தான் 1.5 மணித்தியாலம் போயிட்டு இருக்கு தானே. அதனால இன்னைக்கு தொடங்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுவும் பிரயோசனமா உங்களுக்கு கைத்தொழில் பயிற்சியில் பிடிஎஃப் போட்டு வந்தேன். ஓகே, அப்போ இலங்கையின் அமைவிடம். 2, இலங்கையில கருவா உட்பட பெருமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றன. சரியா? இப்ப இலங்கையின் அமைவிடத்துக்குள்ளதான் என்ன வரப்போகுது, இலங்கை ஒரு தீவா அமைஞ்சிருக்கிறது வரப்போகுது. திருகோணமலை துறைமுகம் அமைந்திருக்கிறது, முக்கியமான ஒரு விஷயமா வரப்போகுது. அடுத்த வினா அதை நாங்க பார்க்க போறோம். இப்ப இலங்கையில கருவா உட்பட பெருமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள் கிடைக்க பெற்றமை. கருவா இருந்தது,
ஏலம் இருந்தது, மிளகு இருந்தது, சாதிக்காய் இருந்தது, முத்து, மாணிக்கம், ரத்தினம், யானை தந்தம், யானை, இப்படி பெருமதியான வர்த்தக பொருட்கள் எல்லாம் இருந்தது. இவற்றினூடாகத்தானே போர்த்துகேயர் லாபம் ஈட்டினாங்க, இவற்றினூடாகத்தானே உள்ளாந்தர் லாபம் ஈட்டினாங்க. அந்த லாபத்தை தாங்களும் பெற்றுக்கொள்ளுங்கிறதுக்காக அவங்க இலங்கை மீது என்ன செஞ்சாங்க, கவனம் செலுத்தினாங்க. அடுத்த மூன்றாவது காரணம் கேட்டா, சமயத்தை பரப்புறதுக்காக, தங்களோட சமயத்தை பரப்புறதுக்காக, ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்கின்ற தங்களுடைய சமயத்தை பரப்புறதுக்காக அவங்க கவனம் செலுத்தினாங்க. சரி, அவங்களோட காலத்துல போர்த்துகேயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் காலத்துல இலங்கையில சமயம் பரப்பப்பட்டது. ஏற்கனவே நாங்கள் கிரேட் 9 படிச்சிருக்கோம். தேசிய சமய மறுமலர்ச்சிக்குள்ள பிரித்தானியருடைய காலத்துல சமயம் பரப்பப்பட்ட விதம், அதுக்கு எதிராக எங்கட சுதேச சமயங்கள் மேற்கொண்ட முயற்சிகள் சொல்லி படிச்சிருக்கோம் தானே. அப்ப அவங்க அந்த போர்த்துகேயர், உள்ளாந்தர், ஆங்கிலேயர் காலத்துல இலங்கையில ஒரு முக்கியமான நோக்கமா இருந்தது மதம், தங்களுடைய மதங்களை பரப்புறது. அதுல போர்த்துகேயர் கத்தோலிக்க சமயத்தை பரப்புனாங்க, உள்ளாந்தர் புரட்டஸ்தான மதத்தை பரப்புனாங்க, ஆங்கிலேயர் ஆங்கிலிக்கன் அப்படின்னு சொல்கின்ற தங்களுடைய சமயத்தை பரப்புனாங்க, ஆங்கிலிக்கன் சொல்லுகின்ற சமயம். அப்ப அவங்களோட காலத்துல இலங்கையில பல்வேறு தேவாலயங்கள் கட்டப்பட்டது. நான் அதுல ஒரு போர்த்துகேயர் காலத்தினுடைய தேவாலயத்தை நேற்று இரவு நான் பார்த்தேன். கொழும்புல இருக்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையில மட்டக்குள்ளி மதுரையில ஒரு ஃபியூனரல் போகும்போது நேற்று பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு கத்தோலிக்க சமய தேவாலயம் ஒன்று இருந்தது. பெருசு, மிக பிரமாண்டமானது. போர்த்துகேயர் காலத்துல கட்டப்பட்டது. இப்போ கட்டப்பட்ட காலம் 1505க்கும் 1658க்கும் இடைப்பட்ட காலமா இருந்திருக்கணும். அந்த காலத்துல தானே ஒல்லாந்தருடைய ஆட்சி காலம். அந்த காலத்துல கட்டப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு ரோமன் கத்தோலிக்க சார்ந்த ஒரு தேவாலயம் இருந்தது. மாதிரி இலங்கையில நிறைய 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 தேவாலயங்கள் இருக்குது, பிரமாண்டமானது. அவங்களுடைய கட்டடக்கலை அம்சங்களோடு இருந்தது. உள்ளே போய் பார்க்கறதுக்கு முடியல, அந்த தேவாலயம் மூடப்பட்டது. நான் போகும்போது அதிகாலை 1 மணின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துக்கிற வழியில வெளியில சுற்றி பார்க்க முடிஞ்சது, அந்த ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சது. மிக பிரமாண்டம் போர்த்துகேயர் காலத்தில். இப்போ அவங்களோட நோக்கம் சமயத்தை பரப்புறதாக இருந்தது. இப்படி எந்த ஐரோப்பியர் வந்தாலும் இலங்கை மீது கவனம் செலுத்தின காரணம் என்ன? இலங்கை அமைவிடம், இலங்கை இருந்த வர்த்தக பொருட்கள், தங்களோட சமயத்தை பரப்புறது. சரி, இந்த காரணங்களை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இப்ப இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தமையாலும் வங்காள விரிகுடா உட்பட இந்தியாவை சூழ உள்ள கடற்பிரதேசங்களில் கடற்படை வியாபார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பொருத்தமான இடமாக இருந்தமையாலும், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க, இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தமையாலும் வங்காள விரிகுடா உட்பட அந்த வங்காள விரிகுடா நோக்கி அமைஞ்சிருக்கனாலதான் நமக்கு அடிக்கடி என்ன செய்யுது, மழை வருது, புயல் வருது, எல்லாமே வர்றது காரணம் இதுதான். சூறாவளி வருது. வங்காள விரிகுடா உட்பட தாளமுக்கம் தான் இங்க நம்மளை தாக்குது. ஒரு சிறப்பம்சம். ஒரு பக்கம் அது என்னவா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், அழிவுகள் ஏற்படுது, மழை வெள்ளம் எல்லாம் வருதுன்னு சொல்றோம் தானே. அடுத்த பக்கம் நாங்க நாடு மத்திய கோட்டுக்கு அண்மையில இருந்த அயல்வலயத்துல இருந்தாலும் வெப்பம் குறைவா இருக்கிறதுக்கு அங்கிருந்து வீசுகின்ற அந்த காற்றுகள் எல்லாம் முக்கியமான காரணமாக இருக்குது. சரி, இப்ப இலங்கை இந்தியாவுக்கு அருகில் இருந்தமையாலும் வங்காள விரிகுடா உட்பட இந்தியாவை சூழல கடற்பிரதேசங்களில் கடற்படை வியாபார ஆதிக்கத்தை நிலைநிறுத்த பொருத்தமான இடமாக இருந்தமையாலும் ஆங்கிலேயருக்கு அதன் தேவை முக்கியமானதாக இருந்தது. அமைவிடம் ஒரு தீவு, இந்த பாருங்க காட்டியிருக்காங்க, ஒரு தீவு இந்தியாவுக்கு தெற்கே ஒரு தீவாக இருக்கிறது. இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இந்தியாவை பாதுகாக்கணும்னா இலங்கை தேவை. இலங்கை வேறொரு ஐரோப்பியர் இருந்தால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல். அதனாலதான் கைப்பற்றி கொண்டார். சரி, பாருங்க, பிரான்சியருடன் பிரித்தானியருக்கு வங்காள விரிகுடா பிரதேசத்தில் மோதல் ஏற்பட்ட போது பழுதடைந்த கப்பல்களை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு பொருத்தமான துறைமுகம் ஒன்றின் அவசியத்தை ஆங்கிலேயர் நன்கு உணர்ந்திருந்தனர். சரியா? பிரான்சியருடன் பிரித்தானியருக்கு வங்காள விரிகுடா பிரதேசத்தில் மோதல் ஏற்பட்ட போது பழுதடைந்த கப்பல்களை திருத்தி அமைத்துக் கொள்வதற்கு பொருத்தமான துறைமுகம் ஒன்றின் அவசியத்தை ஆங்கிலேயர் நன்கு உணர்ந்திருந்தனர். இதனால் இலங்கையின் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தனர். திருகோணமலை துறைமுகத்தின் மீது ஆங்கிலேயர் கவனம் ஈர்க்கப்பட்டதற்கான காரணங்கள் வருமாறு. இலங்கையின் மீது கவனம் வேறு, திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் வேறு. சரி, தனித்தனி கேள்வி, பெரிய கேள்வி. இலங்கையின் மீது கவனம் செலுத்தினாங்கன்னு சொன்னா இலங்கையின் அமைவிடம், இலங்கையில காணப்பட்ட பெருமதி வாய்ந்த வர்த்தக பொருட்கள், அதுல நீங்க திருகோணமலையும் சேர்த்து சொல்றீங்கன்னா ஓகே, ரைட், அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு.
வேறொரு கேள்வி கேட்க போறாங்க. எப்படின்னா பெரிய ஒரு வினா அல்லது 4 புள்ளிக்கான வினா. பிரித்தானிய திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினக்குரிய காரணம். இந்த திருகோணமலைக்கு ஆரம்பத்துல வழங்கப்பட்ட பெயர், பழைய பெயர் என்ன சொல்லுங்க? என்ன பழைய பெயர்? என்ன பேர்? குயிக்கா. திருகோணமலையினுடைய பழைய பெயர் என்ன? கோகன்னு. கோகன்னு. நல்ல விஷயம், ஞாபகம் வச்சிருக்கிறார். கண்ணன் சொல்றது பழைய பெயர், குறிக்க வரும் திருகோணமலை. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மறக்கூடாது. நான் முதல்ல சொன்னேன், எல்லாரும் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் டாக்டர் அவ்வளவு பேரும் விட சொல்லியிருக்கணும். சரி, ஒரு விட தான் வந்தது. அதில் பாருங்க, ஏன் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினாங்கன்னு சொன்னா, திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடா நோக்கி அமைந்திருந்தமை ஒரு காரணம் தான். அது விளக்கம் எழுதணும். இந்தியாவின் கிழக்கு கரையோரத்தில் ஆங்கிலேயரின் கடற்பட பலத்தை பாதுகாத்துக் கொள்ள இந்து சமுத்திரத்தின் அமைவிடம் முக்கியமா இருத்தல். திருப்பி நான் விளங்கப்படுத்துறவங்களுக்கு, வடகிழக்கு பருவக்காற்று காலத்தில் கப்பல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு திருகோணமலை துறைமுகத்தை பயன்படுத்திக் கொள்ள முடியுமாயிருத்தல். சரி, இப்ப இதுல இந்த இரண்டாவது காரணம் இருக்குதானே, அதுல நீங்க எழுதி கொள்ளலாம். என்னன்னா, திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானிய கவனம் செலுத்திய காரணம் ஒன்று, திருகோணமலை துறைமுகம் வங்காள நோக்கி அமைஞ்சிருக்கிறனால அந்த கிழக்கு பிரதேசங்கள்ல வருகின்ற கப்பல்கள், உதாரணத்துக்கு பாருங்க, அம்புக்குறின்னு போட்டு காட்டியிருக்காங்க தானே, வங்காள விரிகுடா நோக்கி காட்டியிருக்காங்க. காட்டுற நேரம் இந்த பிரதேசம், சரியா, இந்த அம்புக்குறியோட இருக்க இந்த மேற்பட்ட இந்த கடல் பிரதேசம் எல்லாம், இந்த சமுத்திர பிரதேசம், பிரான்சிய கப்பல்கள் அல்லது எதிரி நாட்டு கப்பல்கள் இந்தியா மீது கவனம் செலுத்தி ஆக்கிரமிக்க வந்தால் இலங்கையில் இருக்கிற திருகோணமலை துறைமுகத்திலிருந்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், கண்காணிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அங்கிருந்து வருகின்ற கப்பல்களை இங்கிருந்து அவங்களால போய் தாக்கக்கூடியதாக இருந்தது. அதனால திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியர் கவனம் செலுத்தினாங்கன்னு எழுதணும். இரண்டாவது காரணம் எழுதணும், பிரான்சியரோடு ஏற்படுகின்ற வங்காள விரிகுடா பிரதேசத்தில் அது கிழக்கு பிரதேசங்கள்ல ஏற்படுகின்ற கடற் சண்டைகளின் போது பழுதடைகின்ற கப்பல்களை பழுது பார்க்கக்கூடிய இடமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டது. சரி, பிரான்சியரோடு வங்காள விரிகுடா பிரதேசத்துல கிழக்கு பிரதேசத்துல இடம்பெறுகின்ற மோதல்களின் போது பழுதடைகின்ற பிரித்தானிய கப்பல்களை கொண்டு வந்து பழுது பார்க்கக்கூடிய இடமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டது. அதன் காரணமாக பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினாங்க. மூன்றாவது காரணம், வடகிழக்கு பருவக்காற்று காலங்களில் ஏற்படுகின்ற சூறாவளி அல்லது காற்றுக்கள், பலத்த காற்றிலிருந்து கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடமாக திருகோணமலை துறைமுகம் இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, சரி, ரெட்ல மார்க் பண்றேன். இந்த பிரதேசம், உள்ளுக்குள்ள பிரதேசம் எப்படியான பிரதேசம்னு சொன்னா, ரெட் விளங்குது இல்லையா, இந்த பிரதேசம் அதுவும் விளங்குது இல்ல. ஒரு நிமிஷம், என்ன கலர் போடுவோம், சரி, வேற கலர் பாக்குறேன். அரையன்மான் மஞ்சள் போட்டு பார்ப்போம், எல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கு இல்லையா. இந்த பிரதேசத்தை தான் கடற்கரை திருகோணமலை துறைமுகம் இப்படி ஒரு அகண்ட பிரதேசமா தானே இருக்கு. இப்படி இந்த அகண்ட பிரதேசம், இது இதுக்கு மேல உள்ளதெல்லாம் கடல், இது சமுத்திரம். இந்த சமுத்திர நீர் தான் இது உள்ளேயும் வருது. இங்கிட்டு இருக்க இந்த பரந்த சமுத்திரம் என்ன செய்யுதுன்னா, இதனூடாக இங்க வீசுகின்ற காற்று என்ன செய்யாதுன்னா இந்த துறைமுகத்துக்குள்ள என்ன செய்யாது, வராது. அப்படியே என்ன செய்யும், இந்த காற்று வெளியே இப்படி போயிடும். அப்ப கப்பல்கள் என்ன செய்யும், திருகோணமலை துறைமுகத்துக்குள்ள இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அதனால தான் அகமது, நான் வரைஞ்சிட்டு நீங்க ஸ்கிரீன்ல வரக்கூடாது. சரி, விளங்குதா? இதனால தான் திருகோணமலை துறைமுகத்தின் மீது அவங்க கவனம் செலுத்தினாங்க. சரி, 3 காரணம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. 3 காரணமும் ஞாபகப்படுத்திக்கிறேங்க. அதுக்கு அடுத்து நான் மற்ற விஷயத்த சொல்றேன். அதுல இன்னொரு காரணம் சொல்ல வேண்டியிருக்கு. சார் சார் அந்த முதலாவது காரணத்தை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். வங்காள விரிகுடா நோக்கி அமைந்திருந்ததா? ஓம் சார். ரைட். திருகோணமலை துறைமுகம் இந்த வங்காள விரிகுடாவை நோக்கி அமைந்திருக்கிறனால, சரி கொஞ்சம் அப்படியே இருங்க, திரும்பி நான் போடுறேன். சரி, இது வங்காள விரிகுடா நோக்கி இப்படி என்ன செய்யுது, திருகோணமலை துறைமுகம் அமைஞ்சிருக்கிறனால இந்த திருகோணமலை துறைமுகத்துல இருந்து இந்த பக்கம் வருகின்ற கப்பல்கள், எதிரி நாட்டு கப்பல்கள், இப்ப இந்தியாவில இருந்து பிரதேசம் யாருக்கு சொந்தம் சொல்லுவோமே, பிரித்தானியர் இருக்கிறாங்கன்னு சொல்ல, இந்த பிரதேசங்கள் கரையோர பிரதேசங்கள் பிரித்தானியர் இருக்கிறாங்க, முகலாய பேரரசு இருக்க பகுதியில கைப்பற்றாங்கன்னு வச்சுக்கொள்வோம், கைப்பற்றுறாங்க. இப்ப பிரான்சியரும் வந்துட்டாங்க தானே, பாண்டிச்சேரி, காரைக்கால், சந்திரநாகூர் போன்ற பிரதேசங்கள்ல இந்தியாவில பிரான்சியரும் வந்துட்டாங்களே. 1664 அவங்களும் வந்துட்டாங்க. வந்து இங்க பிரதேசங்களை கைப்பற்றி கொள்றாங்க, பிற்பட்ட காலத்துல கைப்பற்றி கொள்றாங்க. இப்ப பிரான்சியரும் ஒரு பலம் பெற்ற நாடு ஆசியா ஐரோப்பாவில, அவங்க இங்க வந்து இந்த இந்தியாவுக்கு சொந்தமான இந்த பிரதேசங்களை என்ன செய்யலாம், கைப்பற்றலாம் வரலாம் தானே. அப்ப அவங்க வரவிடாம தடுக்கணும்னா இந்த பிரதேசங்களை என்ன செய்யணும், அவங்க பாதுகாக்கணும். அப்ப கப்பல்கள் இங்க இருந்து பாதுகாக்கிறத விட திருகோணமலை துறைமுகத்திலிருந்து பாதுகாத்தா, இங்கிருந்து பாதுகாத்து கொண்டால் இவங்களுக்கு என்ன இயலும்னா, பிரான்சியுடைய கப்பல்கள் வந்தால் உடனே என்ன செய்ய முடியும், அவங்களால தாக்க முடியும். சரி, இங்க இருந்து திருகோணமலை துறைமுகத்திலிருந்து போயிட்டு அவங்களால தாக்க முடியும். அப்ப இந்தியாவுக்குள்ள போற அந்த கப்பல்கள் என்ன செய்யலாம், தடுக்கலாம். அதுதான் திருகோணமலை துறைமுகம் வங்காள விரிகுடா நோக்கி அமைந்திருந்தமை. இப்ப வீட்டுக்குள்ள இருந்து நாங்க வெளியில பாத்துக்கிட்டு இருக்கோம், யாராவது வராங்களா, திருடைய வரானா சொல்லுவோமே, சண்டைக்கு ஆள் வர்றாங்க, அப்ப நாங்க வீட்டுக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கிறோம், அடுத்த வீட்டுக்கு யார் போறது, வெளியில உள்ளவங்க நம்மள தெரியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள கதவை அடைச்சிக்கிட்டு ஜன்னல் வழியாக நீங்க தூரத்துல ஒரு ஆளை பார்க்கலாம் தானே. தூரத்துல இருந்து அவரால் வீட்டுக்குள்ள இருக்க நம்மள பார்க்க முடியாது. இதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிறிய இடத்துல ஏலாதானே. அதே தான் இங்க திருகோணமலை உள் பக்கம் கூடாதானே, உட்பக்கம் பாருங்க, இருக்கு மேல நீர்ல. இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் உள்ளுக்கு தானே இருக்கோம். இங்க இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பக்கம் யாரு வாரதுன்னு சொல்லி, இங்க இருந்து பாக்குறோம் இங்க யாரு வாரேன்னு சொல்லி. நமக்கு என்ன செய்யுது, இங்க இருந்து பார்க்க இந்த பக்கம் வர்ற ஆக்கள் தெரியுது, ஆனா இங்க இருக்கவருக்கு, இங்க உள்ளுக்கு இருக்கவரை தெரியல. உள்ளுக்கு இருக்கிற பிரித்தானியர் யார் வருவா, பிரான்சியர். அப்ப உள்ளுக்கு இருந்து மறைந்திருந்து தாக்குறதுக்கு பொருத்தமான இடமாக இந்த திருகோணமலை துறைமுகம் இருந்தனால தான் பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினாங்க. சொன்னீங்கன்னா சரி. வங்காள விரிகுடாவுக்கு அமைஞ்சிருக்கிறனால எதிரி நாட்டு கப்பல்கள், ஒன்று பிரான்சிய கப்பல்னு சொல்லலாம், அல்லது எதிரி நாட்டு படைகள் அல்லது கப்பல்கள் வருவதை கண்காணித்து தாக்கக்கூடிய இடமாக இருந்தனாலதான் பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க. அப்ப விளங்கிட்டா? ஆமா இல்ல விளங்கலன்னா திரும்ப அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளே இருந்து அவங்க வெளியே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அங்க யாரும் எதிரிகள் வந்தால் இங்க இருந்து அவங்க தாக்குறதுக்கு தயாராகிறாங்க. அங்க உள்ளவங்களுக்கு தெரியாது இங்க எதிரி இருக்கான், இங்க நமக்கு இப்ப எதிராக ஒருத்தர் இருக்கிறார் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியாது. அவர் மெல்ல மெல்ல வருவார். இப்ப சிசிடிவி கேமரா மாதிரி தான் பாருங்க, என்னத்தான் ட்ரை பண்ணி களவெடுக்க வந்தாலும் காலை மாட்டிக்கொள்றோம். ஏன்னா கேமரா அங்க பாத்துக்கிட்டே இருக்குது, கேமராவை ஒரு பாக்குறாருல, கேமராவை நாங்க பார்த்தா மாட்டிக்கொள்வோம். சூக்ஷமமான திருடர்கள் இருக்கிறாங்க, அதையும் மீறி போயிடுறாங்க. ஆனா பெரும்பாலான பாருங்க சம்பவங்கள் மாட்டிக்கொள்ளுது, காரணம் அந்த கேமரா. அது மாதிரிதான் இந்த திருகோணமலை துறைமுகமும் வங்காள நோக்கி அமைஞ்சிருக்குது. அங்க யாரு வந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்குது. அவன் இந்தியாவுக்குள்ள என்ன செய்யல, யாரையும் போக விடல. ரைட். அடுத்த 2 காரணம் லேஸ் தானே. பிரான்சியர் நடக்கிற சண்டைகள்ல கிழக்கு பிரதேசம், இந்த பிரதேசம் இந்தியாவோட நம்ம குறிப்புள்ள பிரதேசம். இந்த கிழக்கு பிரதேசங்கள்ல பிரான்சியரோட நடக்கிற சண்டைகள்ல பழுதடைகிற கப்பல்களை கொண்டு வந்து பழுது பார்க்கக்கூடிய இடமாக திருகோணமலை துறைமுகம் இருந்தது. அதனால கவனம் செலுத்தினாங்க. 3வது காரணம் தான் பருவக்காற்று காலங்கள்ல கப்பல்கள் பழுதடைவதை தடுப்பதற்கான ஒரு துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் காணப்பட்டது.
துறைமுகத்துக்குள்ள பாதுகாப்பாக கப்பல்கள் என்ன செய்யலாம், நிறுத்தி வைக்கலாம். அப்ப நீங்க யோசிக்கலாம், எல்லாம் கடல் தானே இருக்குது, எப்படி பாதுகாப்பா நிறுத்தி வைக்கிறது? நாங்க வெளியில பொருளை வச்சிருக்கிறோம், மழை பெஞ்சா நனையுது. அதை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா கதவெல்லாம் மூடிட்டோம், நனையாதுதானே? அது மாதிரி ஒரு இடம் தான் திருகோணமலை. கதவு இல்ல, நலையும். ஆனா காற்று என்ன செய்யாது, உள்ளே வராது. சரி, சாரல் வரும், பலத்த காற்று என்ன செய்யாது, உள்ளே வராது. அதுதான் திருகோணமலை துறைமுகம். சரியா? நல்லா கேள்வியை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானியர் கவனம் செலுத்தினக்குரிய காரணம். இந்த கேள்வியை மாறி ஒரு டீச்சர் கேட்கிறாங்க, அல்லது நான் கேட்கிறேன்னு வச்சுக்கொள்ளுமே, திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் 3 குறிப்பிடுக. இதுக்கு நீங்க இந்த விட சொல்ல முடியுமா? முடியுமா? முடியும் சார். முடியும். முடியும். வேறு நீங்க காரணங்களும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? இது ஒரு இயற்கை துறைமுகம், இலங்கையில் இருக்கிற ஒரு இயற்கை துறைமுகம், மிகப்பெரிய துறைமுகம், நிறைய கப்பல்களை உள்ளே நிறுத்தலாம், சொல்லலாம் தானே? காற்று உள்நுழையாது. காற்று உள்நுழையாது, இப்படிலாம் சொல்லலாம். இதை நீங்க சொல்லலாம். திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை கேட்டா நீங்க இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, எல்லாம் சரி. ஆனா கேட்ட கேள்விக்கு இப்ப சொல்ற விடையை நாங்க என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பிரித்தானியர் கவனம் செலுத்தினதுக்கு காரணம், மேலுள்ள காரணம், அது இயற்கை துறைமுகம், நிறைய கப்பல்கள் நிறுத்தலாம், அது அவண்ட தேவை இல்லை. அவண்ட தேவை வங்காள விரிகுடா நோக்கி அமைஞ்சிருக்குது. பருவக்காற்று காலங்கள்ல கப்பல்களை பாதுகாக்கலாம், சண்டையில பழுதடைகிற கப்பல்களை பாதுகாக்கலாம், செய்யலாம். இதுதான் பிரித்தானியருடைய தேவை. சரியா? பொதுவான தேவை வேறு, அந்த இடத்தின் முக்கியத்துவம் வேறு, அதன் மீது கவனம் செலுத்துறவங்க கொடுக்கிற முக்கியத்துவம் வேறு. அதை நல்லா விளங்கிக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு முழுமையான புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். இலகுவான கேள்வி. சரி, இலங்கையின் அமைவிடம் திருகோணமலை துறைமுகத்தின் படம் தான். அந்த படத்தை பார்த்துட்டீங்க. இந்தியாவின் பாதுகாப்பிற்காகவும் இந்திய சமுத்திர கடற்படை நடவடிக்கைகளுக்காகவும் பொருத்தமான கேந்திர நிலையமான திருகோணமலை துறைமுகம் பிரான்சியர் வசப்படுமாயின் அது தமக்கு பாதிப்பாக அமையும் என்பதை ஆங்கிலேயர் தெரிந்து வைத்திருந்தனர். ஆகையால் இலங்கையின் புவியியல் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் விசேட முக்கியத்துவம் ஆங்கிலேயரின் கவனத்தை இந்நாட்டின் மீது திரும்புவதற்கான காரணங்கள் முதன்மையானவையாக காணப்பட்டன. இந்தியாவிற்கு தெற்காக இருக்கின்ற இந்த சிறிய நாடான இலங்கை பிரான்சியருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, பிரான்சியர் இலங்கையை பிடிச்சிட்டாங்கன்னா தங்களுக்கு நிறைய விடயங்கள் அது ஆபத்தாக அமையும். இப்ப நாங்க இந்தியாவின் பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக அமையும் என்ற காரணத்தினால எப்படியாவது என்ன செய்யணும், இலங்கையை பிடித்தே தீரணும் அப்படிங்கிற இதுல ஆங்கிலேயர் இருந்தாங்க. சரி, அந்த நோக்கம் ஆங்கிலேயருக்கு இருந்தது. அதனாலதான் இலங்கை மீது அவங்க கவனம் செலுத்தினாங்க. சரி, இதுல பாருங்க, இந்த ஒரு விஷயம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இலங்கையின் இன்னொரு முக்கியத்துவம், பொதுவான இலங்கையின் இன்றைய வரை இருக்க முக்கியத்துவம் என்னன்னு சொன்னா, இந்த சரி இலங்கையில இந்த இடத்துல இருக்குதானே, இந்த இடம், இந்த ராமேஸ்வரம், மன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வழியான இந்த இடம், நேரா அந்த இடத்துல கோடு ரோலர் வச்சு மாதிரி போடல தானே, இந்த இடம் பாருங்க, ஒரு கோடு மாதிரி இருக்கும், மன்னார் இப்படி இந்தியாவுக்கு போகும். இந்த இடத்துல மணல் திட்டுகள் காணப்படுகிறது. இடையிடையே மணல் திட்டுகள் காணப்படுது. அது சொல்றது ராமர் பாலம்னு சொல்றாங்க. அனுமானால் அமைக்கப்பட்ட பாலம், சீதையை கொண்டு செல்வதற்காக அமைக்கப்பட்ட பாலம், காப்பாற்றி கொண்டு போறது அமைக்கப்பட்ட பாலம்னு சொல்லப்படுது. இந்த மணல் திட்டுக்கள்னால என்ன செய்ய முடியாதுன்னா, இங்கிருந்து வருகின்ற கப்பல்கள் இப்படியே என்ன செய்ய முடியாது, போக முடியாது. கப்பல்கள் இந்த வழியாக என்ன செய்யலாது, போக முடியாது. மணல் திட்டு தானே, கப்பல்கள் போக இயலாது. சின்ன சின்ன போட், சின்ன படகுகள் போகலாம், பெரிய கப்பல்கள் போனால் அது ஆழம் போதாது, திட்டுக்கள்ல இடிபடும், ஆக போக முடியாது. இப்ப வர்ற கப்பல்கள், இந்த ஐரோப்பால இருந்து வர்ற கப்பல்கள் எப்படி வந்தாலும் சரி, கொஞ்ச நாள்
சின்னதாக்குறேன். சரி, இப்படி பாருங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. மாறி போச்சு. இப்படி பார்த்துக்கோங்க. இப்படிதானே இருந்தது, திட்டு தெரியுது தானே. இப்ப இப்படி வச்சு பார்ப்போம். சரி, இந்த இங்கிருந்து வர்ற கப்பல் இப்படி போக இயலான்னு தானே சொன்னேன். இப்படி போக முடியாது. ஒன்று இப்படித்தான் வரும், கப்பல் இப்படியே வரணும். அப்படி இல்லைன்னா மேல் பக்கமாக உலக வடிவம் தானே, உலகம் வந்து கோள வடிவமா தானே இருக்குது. ஒன்று இப்படியே வரணும். இப்படியே இந்த பக்கம் இப்படியே வந்தாலும் இப்படியே கப்பலுக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. காரணம் இந்த இடத்துல இருக்கிற இந்த பாலம். சரியா? இப்ப இந்த கப்பல் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா இப்படி தான் போகுது. இங்கிட்டு வர்ற கப்பல்களும் கிழக்கு நோக்கி இப்படித்தான் போகணும். இங்கிட்டு மேற்குல இருந்து வர்ற கப்பலும் கிழக்கு நோக்கி இப்படித்தான் போகணும். சரி, அதனால இலங்கை என்ன செய்யுது, முக்கியம் பெறுகிறது. இங்க வர்ற இவ்வளவு தூரம் வர்ற கப்பல் எல்லாம் இந்த இலங்கையில் என்ன செய்யுது, வந்துட்டு தான் இலங்கைக்கு வந்துட்டு தான் போகுது, போகணும். சரி, இந்த கப்பல் இலங்கைக்கு வந்து தான் போக வேண்டிய நிலை. அப்ப இலங்கை முக்கியத்துவம் பெறுதா இல்லையா? இப்ப நீங்க பாப்பீங்க, நம்ம பஸ்ல போறோம் அல்லது வாகனத்துல போறோம். நம்ம ஊர்ல இருந்து பக்கத்து நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நாங்க எங்கேயும் போயிட்டு பஸ்ல போயிட்டு இறங்கி டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு போறது இல்ல. இல்லதானே? தூர பயணம் போறோம். 2 மணித்தியாலம், 3 மணித்தியாலங்கள், 4, 5 மணித்தியாலங்கள் நாங்க பயணம் போகும்போது, இப்ப உதாரணத்துக்கு கண்டியில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போனா 8 மணித்தியாலம் போகும். பகல் டைம்ல போனா பஸ்ல. இரவு நேரத்துல போனா அது ஒரு 6 மணித்தியாலம், 6:30, 7 மணித்தியாலத்துல போயிடும் வச்சுக்கோமே. வாகனம் நெரிசல் இல்ல, வேகமா போயிடலாம். போற நேரம் எங்கேயாவது அவங்க வாகனத்தை நிறுத்தாம ஆட்களை பயணிகளை மட்டும் ஏத்திக்கிட்டு போறாங்களா? இல்லதானே? அவங்க இருக்குன்னு சில இடங்கள் இருக்கு. இவ்வளவு தூரம் நாங்க தொடர்ச்சியாக பயணித்தால் வாகனத்தை குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டிட்டு ஒரு சிறிய ரெஸ்டாரண்ட் எடுக்கணும், ஏதாவது சாப்பிடணும். ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டுவாங்க தானே, ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. ஒரு ஹோட்டல் தனி காட்டுல நிப்பாட்ட மாட்டாங்க அவங்க, ஏன்னா ஹோட்டல்ல நிப்பாட்டுவாங்க. அப்ப போற பயணிகளும் சரி, வாகன ஓட்டுநரும் சரி, நடத்துனரும் சரி, அந்த இடத்துல போயிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 10, 15, 20 நிமிஷம் நின்றுட்டு அதுக்கு பிறகு தான் திருப்பி பயணத்தை ஆரம்பிப்பாங்க. இது அவங்க ரெஸ்ட் ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கான நேரமும் அந்த இடத்துல ஏதாவது நாங்க சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இதே வேலை தான் இந்த கடல் பயணங்கள்லயும் இருக்குது. கடல்ல பயணம் போகும்போது நீண்ட தூரம் போற நேரம் அவங்க ஒரு இடத்துல என்ன செய்யணும், உண்டு அங்க வந்து அவங்களோட தேவையான எரிபொருள்கள், அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கிட்டு போகணும். அதுக்கான இடம் தான் அது இந்த திருகோணமலை துறைமுகம், இலங்கையினுடைய அமைவிடம். இப்படி பல காரணங்கள் இதுல இருக்குது. இதனாலதான் இலங்கை இன்றைய வரை முக்கியத்துவம் பெற இப்பயும் அப்படித்தான். இப்பயும் இலங்கை இப்போ இந்த பக்கம் போற கப்பல் எல்லாம் இலங்கையை சுத்தி தான் போகணும். அதுதான் இலங்கை முக்கியத்துவம். சரி, அந்த முக்கியத்துவம் இன்று வரை இருக்குது. இன்னும் கப்பல்கள் இந்த பாக்கு நீரினை கடக்க முடியாது, பெரிய கப்பல்கள் கடக்க முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த ராமர் பாலம் சொல்லப்படுற மணல் திட்டுக்களை அகற்றுவதற்கான வேலை திட்டங்கள் எனக்கு தெரிய 2000ஆம் ஆண்டுகளுக்கு முதல் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. 2000ஆம் ஆண்டுகளுக்கு முதல் நாங்க படிக்கும் போதே அந்த பாடம் எங்களுக்கு இருந்தது. சேது சமுத்திர திட்டம்னு சொல்றது, இந்த கடலை ஆழமாக்கி மணல் திட்டுக்களை அகற்றிட்டு இலங்கையை சுற்றி போற கப்பல்களை அந்த பாக்கு நீரினூடாக வெளியே அனுப்புறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. இன்றைக்கும் இந்த நடைமுறையில் இருக்குது. ஆனா அது சாத்தியப்படவில்லை, செய்து முடிக்கப்படவில்லை. இந்த 26 வருடங்கள் எனக்கு தெரிய 26 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் முடியல. அப்படி செய்தால் அது யாருக்கு லாபம்? இந்தியாவிற்கு லாபம், ஏனைய நாடுகளுக்கு மிகப்பெரிய லாபம். தாங்கள் வர்ற பயணத்தை என்ன செய்ய முடியும், இலங்கையை சுற்றி போறவர்கள் இலங்கைக்கு வெளியாக என்ன செய்வாங்க, இடையிலேயே போயிடுவாங்க. பல நாட்கள், பல 100, 1000 கிலோமீட்டர்கள் சுற்றி போக வேண்டிய தேவை அவர்களுக்கு இல்ல. சரி, தேவை ஒண்ணு அவங்களுக்கு இல்ல.
ரைட், இப்ப பார்ப்போம். இலங்கை கர்வா உட்பட வாசனை திரவங்களுக்கு புகழ்பெற்ற நாடாக விளங்கியது. ஐரோப்பிய சந்தையில் அதிக கேள்வி நிலைய உயர்தரவான கர்வா அடுத்த காரணம் வந்திருக்காங்க இந்நாட்டில் விளைந்தது. கர்வா வியாபாரத்தால் ஒல்லாந்தர் பெருமளவு லாபம் ஈட்டுவதை ஆங்கிலேயர் தெரிந்து வைத்திருந்தனர். இதனால் கர்வா வியாபாரத்தின் தனி உரிமையை சரி ஒரு நிமிஷம் இஸ்ரா. கர்வா வியாபாரத்தின் தனி உரிமையை தாம் கையேற்பது பிரித்தானியருக்கு தேவையாயிருந்தது. கர்வாவுக்கு மேலதிகமாக மிளகு, ஏலம், கராம்பு, முத்து, ரத்தின கற்கள், யானை தந்தம் என்பன அதிக விலைக்கு விற்கக்கூடிய வர்த்தக பொருட்களாயிருந்தன. இவ்வாறான காரணங்களால் ஆங்கிலேயர் இலங்கையின் அரசியல் அதிகாரத்தை தமதாக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. சரி, மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. சரி, பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தினக்குரிய காரணங்கள் முடிச்சிருக்கோம். நல்லா பார்த்துட்டு ஒருத்தரம் கேளுங்க பாப்போம் என்னன்னு சொல்லி. நல்லா பாருங்க. பாஸ் பேப்பர் போட்டிருக்கீங்க சோஃபியா. ஓகே, டவுன்லோட் பண்றேன். சரியா, ஏதாவது சந்தேகம் வந்ததா இல்ல? இல்ல சார். கேள்வி 2 3 தர எழுதி கொள்றீங்களா? கேள்வி தர எழுதவே இல்லை. எழுதி கொள்ளுங்க, சொல்ற கேள்வி எழுதி கொள்ளுங்க. சரியா, பிரித்தானியர் ஆசியாவுக்கு வருவதற்கான காரணம், வருகை தந்தமைக்கான காரணம். சரி, ஓகே ஓகே சோஃபியா செட்ல போடுங்க. பிரித்தானியர் அல்லது ஆங்கிலேயர் 2 பேர் ஒரு ஆள் தான். ஆசியாவுக்கு வருகை தந்தமைக்கான காரணம் யாது? அல்லது காரணங்கள் 3 எழுதுங்க. 3 காரணம் எழுதுங்க. ஆசியாவுக்கு வருகை தந்தமைக்கான காரணம் பிரித்தானியர் அல்லது ஆங்கிலேயர், ஏதாவது ஒண்ணு எழுதுங்க. ஆசியாவுக்கு வருகை தந்தமைக்கான காரணம். சரி, அடுத்த கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. சரிதானே? பிரித்தானியர் கிழக்காசிய பிரதேசத்தில் கோட்டை அமைத்த இடம், அது தீவு. பிரித்தானியர் கிழக்காசிய பிரதேசத்தில் முதலாவது கோட்டை அமைத்த இடம், முதல் அங்கதான் கோட்டை அமைக்கிறாங்க. கோட்டை அமைத்த இடம், இடத்தை குறிப்பிடுகிறார்.
கோட்டை அமைத்த இடத்தை குறிப்பிடுக. சரி, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அமைத்த 3 இடங்களை பெயரிடுக. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அமைத்த 3 இடங்களை பெயரிடுக. பிரித்தானியர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அமைத்த அல்லது ஆங்கிலேயர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்களை அமைத்த 3 இடங்களை பெயரிடுக. சரி, அதே மாதிரி பிரான்சியர் இந்தியாவில் வர்த்தக நிலையங்கள் அமைத்த இடங்கள் அல்லது கோட்டை அமைத்த இடங்கள், வர்த்தக நிலையங்கள் அமைத்த இடங்கள் எழுதிக் கொள்ளுங்க. பிரான்சியர். சரி, அடுத்து எழுதிக் கொள்ளுங்க. பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்குரிய காரணங்கள். பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்குரிய காரணங்கள். சரி, அடுத்தது பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தியமைக்கான பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தியமைக்கான காரணங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. காரணங்கள் 3 குறிப்பிட்டு விளக்குக. சரியா? எழுதிட்டீங்களா? கேள்வியும் சொன்ன கேள்விகள் எழுதிட்டா விட எழுதிட்டா அது அந்த இடத்துல இருக்குது. அதில் ஒரு கேள்வி சொல்லல. முதல்ல ஒன் வேர்ட் ஆன்சருக்குரிய கேள்வி. முதலாவது ஆங்கிலேய கப்பற்படையின் தளபதி யாருன்னு சொல்ற கேள்வி இருந்துச்சு. வில்லியம் ஹாக்கின்ஸ் இதுதானே. அவர் பேச்சுவார்த்தை நடத்திய முகலாய பேரரசன் அவுரங்கசீப் ஜஹாங்கீரோட பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த கேள்வி நான் உங்களுக்கு 2 கேள்விகள் சொல்ல. அது ஒன் வேர்ட் ஆன்சர் கேள்வி. அது வேணா நீங்க எழுதி கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஆங்கிலேயருக்கும் கண்டி ராஜ்யத்துக்கும் இடையிலான தொடர்பு இருக்குது. இது எப்படின்னா நோட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு நாங்கள் அடுத்த கிழமை அந்த நோட்ஸை பார்ப்போம். ஆங்கிலேயர் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை கைப்பற்றதுக்கு முதல்ல இலங்கையின் கரையோர பிரதேசங்களை கைப்பற்றதுக்கு முதல்ல கண்டி ராசதானியோட தொடர்பு வச்சிருந்தாங்க. எப்படி தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா, ஒல்லாந்தர விரட்டுறதுக்காக கண்டி மன்னர்கள் ஆங்கிலேயர் உதவியை நாடினாங்க. அப்படி முதலாவது ஆங்கிலேயர் உதவியை நாடிய மன்னன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன். கண்டி ராசதானிகள் ஒல்லாந்தருடைய தொல்லை தாங்க முடியல, சரியான கஷ்டம். ஒல்லாந்தரை விரட்டி ஆகணும். ஒப்பந்தம் பண்ணி பார்த்தார், விரட்டி ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? கண்டி மன்னர்களை ஒல்லாந்தரை விரட்ட முடியாது, தங்களுக்கு படைபலம் இல்லை. அதனால
இந்தியாவில் இருந்த ஆசியாவில் இருந்த பலம் பெற்ற ஐரோப்பியரை பார்க்குறாங்க. பிரான்சியரும் பிரித்தானியரும் இருக்கிறாங்க. இந்தியாவில் பிரான்சியரும் இருக்கிறாங்க, பிரித்தானியரும் இருக்கிறாங்க. அப்ப கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னன் 2 தூதுக்குழுக்களை அனுப்புறாரு இந்தியாவுக்கு. தங்களை வந்து சந்திக்க சொல்லும், தங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து சந்திக்கும்படி தூதுக்குழு அனுப்புறாரு. இப்ப 2 தூதுக்குழுவும் போயிட்டு பிரான்சியர் ஒரு குழு சந்திச்சது, பிரித்தானியர் ஒரு குழு சந்திச்சது, வந்துட்டாங்க. போய் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. 1 நாள்ல 2 நாள் நடக்கிற எழுதுனே பல நாட்கள் ஆகும், மாதங்கள் ஆகும். ஏன்னா கப்பல்ல போயிட்டு வரணும். வந்து சிறிது காலத்துக்கு பிறகு 1762ஆம் ஆண்டு பிரான்சியர் வரல, முதலாவது பிரித்தானிய தூதுவன் ஜோன் பைப்பர்ஸ் இலங்கைக்கு வரார். திருகோணமலை துறைமுகத்தின் ஊடாக அவர் இலங்கைக்கு வந்து, அந்த நேரம் ஒல்லாந்தர் இலங்கை கடவுள் பிரதேசத்தில் இருக்கிறாங்க. ஒல்லாந்தர்கிட்ட போய் பேசுறாங்க. ஒல்லாந்தர் திருகோணமலை துறைமுகத்தை திறந்து விடுறாங்க அவங்க உள்ளுக்கு வர்றதுக்கு. அப்படின்னா திருகோணமலை ஒல்லாந்தர் கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்ப அவங்களோட அனுமதியோட அவங்க நாட்டுக்குள்ள வரணும், கரையிறங்கணும். அப்ப ஒல்லாந்தர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க வாரதுக்கு. ஒல்லாந்தருடைய அனுமதியோட ஜோன் பைப்பர்ஸ் கண்டி மன்னன் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கனை சந்திக்கின்றார். 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தையில மன்னன் கேட்கிறான், ஒல்லாந்தரை விரட்டுறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யணும், போர் செஞ்சு விரட்டுறதுக்கு உதவி செய்யணும், நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன், உங்களுக்கான செலவை நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஜோன் பைப்பர்ஸ் சொன்ன பதில், இப்போ உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆங்கிலேயரும் ஒல்லாந்தர்களும் மோதல் தவிர்ப்புல இருக்கோம். நாங்க இப்ப நட்பா இருக்கிறோம், மோதல் தவிர்ப்புல இருக்கிறோம். இப்ப எங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. நாங்க வேணும்னா நாங்களும் நீங்களும் வர்த்தகம் செய்வோம், வர்த்தக தொடர்பு. அப்ப கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் சொன்னாரு, எங்களுக்கு உதவி செய்யாத ஒரு இனத்தவரோடு வர்த்தகம் செய்ய நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொன்னார். அப்ப ஜோன் பைப்பர்ஸ் திரும்பி போயிட்டார். அவர் போயிட்டு 20 வருடங்களுக்கு பிறகு, சரி ஓகே, 20 வருடத்துக்கு பிறகு 1782 போயிட்டு இலங்கைக்கு வரார். இவர் வரும்போது ராஜாதி ராஜசிங்கன் மன்னனாக இருந்தான். கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னன் இறந்துட்டான். அதே பேச்சுவார்த்தை, மன்னன் உதவி செய்ய கேட்கிறான், ஆங்கிலேயர் முடியான்னு சொல்றாங்க. ஆகவே பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. அவர் போயிட்டு ஒரு 13 வருடங்களுக்கு பிறகு, சரி, ராபர்ட் ஆண்ட்ரூஸ் வரார். போயிட்டு ராபர்ட் ஆண்ட்ரூஸ் வரார். வரும்போது திருகோணமலை துறைமுகத்தை அவர் கைப்பற்றி கொள்றார் ஆங்கிலேயர் ஒல்லாந்தரிடமிருந்து. அதுக்கு பிறகு கண்டி மன்னை வந்து சந்திக்கிறார். மன்னன் ராஜாதி ராஜசிங்கன் உதவி கேட்கிறார். மன்னன் தன் இவ்வளவு நேரம் உதவி கேட்டார். இப்ப ராபர்ட் ஆண்ட்ரூஸ் கேட்கிறார், ஒல்லாந்தரை விரட்டணும், எங்களுக்கு படை உதவி தாங்கன்னு சொல்லி, நீங்களும் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. மன்னன் அதுக்கு இணக்கம் தெரிவிக்கிறான். ஆனா ஆங்கிலேய தூதுவனான ராபர்ட் ஆண்ட்ரூஸ் பிறகு யோசிக்கிறான், ஒல்லாந்தரை விரட்டுறது பெரிய கஷ்டமான ஒரு வேலை இல்லை, இலகுவாக விரட்டிடலாம். மன்னனோட உதவியை பெற்றால் நாங்கள் கைப்பற்றுகின்ற கோட்டைகள்ல மன்னனுக்கும் பங்கு கொடுக்கணும், அதனால நாங்களே விரட்டுவோம்னு சொல்லி ஒல்லாந்தரை தனியாக 1796ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முழுமையாக இலங்கையை விட்டு விரட்டிட்டு இலங்கையின் கரையோர பிரதேசங்களை ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டாங்க. சரி, இது சம்பந்தமான விஷயங்கள் தான் நாங்கள் அடுத்த கிழமை படிக்க போறோம். ஆங்கிலேயருக்கும் கண்டிராட்சியத்துக்கும் இடையிலான தொடர்புகள் நோட்ஸோட படிக்க போறோம். இன்னைக்கு படிச்ச அத்தனை விஷயத்தையும் அடுத்த கிழமை வரும்போது நல்லா பார்த்துட்டு வாங்க, தெளிவா பார்த்துட்டு வாங்க, நல்லா விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி பார்த்துட்டு வாங்க. ஓகே, ஏதாவது கேட்கணுமா? இல்ல சார். இல்ல சார். விளங்கிட்டா? ஓ சார். சோஃபியா சொல்லுங்க. சோஃபியா ஆம் சார். ரைட், முடியுமா? இப்ப குட் நைட். ஓகே சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. குட் நைட் சார். தேங்க்யூ. குட் நைட்.